நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஃபவுண்டேஷன், நம்ம உருவாயிருக்கோம், நம்முடைய மூதாதையர்கள் இதெல்லாம் தெரியாட்டா கூட பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிராமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கிப்பார், உன்னை பெற்றெடுத்த சாராளை நோக்கிப்பார் அப்படின்னு வசனத்தை அங்கே சொல்கிறாரு. அப்படி சொல்கிறத கேட்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனும் தாயுமாய் விசுவாசத்தின் தாயும் தகப்பனுமாக அவர்களை கருதுகிறார். சொல்லி என்ன சொல்கிறாரு, நீங்கள் பார்க்க வேண்டியது அதை பாருங்கள். அப்படின்னா நீ யார், உன்னுடைய தொடக்கம் எங்கேருந்து உருவாக்கப்பட்டது என்ன, உன்னுடைய வம்சம் என்ன அப்படின்லாம் ஒரு நாலேஜ் வேணும். ஆனால் ஜனங்களுக்கு தங்களுக்கு குறித்து என்னன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏசாயா 51:1, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியின் குழியையும் நோக்கி பாருங்கள். நீ என்ன பண்ணணும், உன்னை எங்கேருந்து நான் உன்னை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உன்னை தோண்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், ஒரு குழியிலேருந்து, ஒரு பாறையிலேருந்து. அதுதான் ஆபிரகாம், அதுதான் சாராள். அதில் ஒரு பகுதி நீ, அதுலேருந்து நான் தோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார், நீ சாதாரண ஒரு ஆளாக யோசிக்க வேணாம். நீ ஆபிரகாம்லேருந்து நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு யோசனை வரும். சார், அவங்க எங்கள் ஊர் கிடையாது, அவங்க எங்கள் குளம் கிடையாது, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறது நியாயமான கேள்வி தான். அவங்க இஸ்ரேல் தேசத்தில் இருந்த எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்கள நோக்கி பாருன்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகான வானத்தையும் பூமியும் அவர் எவ்வளோ ஞானத்தில் செஞ்சுருக்கிறாரு பாருங்கள். ஒரு சூரியன் கூட பாருங்கள் தவறாமல் ஒவ்வொரு நாளும் கரெக்டாக உதிக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த சூரியன் சந்திரன் மாதிரியும் பல விதமான பிளானட்ஸ் இருக்குது, ஸ்டார்ஸ் இருக்குது. இவங்களெல்லாம் அங்கங்கே அசைவாடிக்கொண்டு யாரும் மோதிக்கிட்டு சாகுற மாதிரி இல்லையே. இங்கே நம்ம டிராஃபிக்கு, சாதாரண டிராஃபிக்கில் போயிடுச்சுக்கிறாங்க. அங்கே பாருங்கள் அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிற கேலக்சின்னு வாங்க, அந்த கேலக்சியில் லட்சக்கணக்கான காரியங்கள் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒரு ஒழுங்கு, ஒரு ஆர்டரில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், குழப்பமே இல்லை. இதை உண்டாக்குன தேவன் நம்மளையும் உண்டாக்கியிருக்கிறாரு. அதே போல் ஒரு நோக்கத்துலேயும் ஒரு காரணத்தையும் சொல்லி தான் அவர் சொல்கிறாரு, நீ உன்னை குறித்து என்ன யோசிக்கிறதவா, உன்னுடைய ஆவிக்குரிய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை யோசி, அந்த மனைவி சாராளை யோசி, இவங்ககிட்ட தான் நீ வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது அது அர்த்தம் உண்டு. அது எப்படி அர்த்தம்னா, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அடுத்த வசனத்தில், ஏசாயா 51:2, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்கள் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நான் உன்னை தனியாக அழைத்தேன்றார். தனியாக அழைக்கிறார் யாரை, ஆபிரகாமை. கூட்டமாக அழைக்கல, தனியாக அழைக்கிறார். அந்த தனியான மனுஷனை அழைத்து என்ன பண்ணுறார், ஃபஸ்ட்டு அழைக்கிறார்னா அவர் அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய ஊர், அவங்க சொகுசாக இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய வம்சத்தில் எல்லாரும் விக்கிரகம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வம்சம் விக்கிரக ஆராதனை மட்டும் இல்லை, விக்கிரகத்தை உண்டாக்குற செதுக்கிற ஒரு ஜனங்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பங்கள்லேருந்து அவங்கள பிரித்து எடுத்து இவரை மட்டும் தனியாக கூப்பிட்றாரு. ஏன் கூப்பிட்றாரு அது அவருக்கு தான் தெரியும். இவரை தனியாக கூப்பிட்டு இவரை ஆசீர்வதித்து, இவர் சந்ததி, உன்னுடைய வித்து அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வதிக்கிறாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் பெயரை புகழை பெருசாக்குவேன், உன் எல்லை விரிவாகும், ஏகப்பட்ட ஆசீர்வாதம், இடம் கொள்ளாத மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாரு, உன்னுடைய வம்சம் உன்னை வித்துக்கு வருன்றார். அப்படின்னா ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். அதே ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருக்குது. பைபிளில் பாருங்கள், ஈசாக்குக்கும் அதே கதை தான். அதுக்கப்புறம் பார்த்தா யாக்கோபும் ஆசீர், யோசேப்பு, இப்படி தாவீது, இவங்க எல்லாரையுமே அந்த ஆசீர்வாதம் பற்றி கொண்டது. அந்த ஆசீர்வாதத்தை அப்புறம் நமக்கு எப்படி கொடுக்கறதுக்கு அவர் யோசித்திருக்கார் பார்த்திங்கன்னா, நம்மலாம் ஜென்டைல்ஸ்னுவாங்க, அப்புறம் புறஜாதிகள்னுவாங்க. புறஜாதினா யூதர்கள் இல்லாத மற்ற ஜனங்கள், அவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வரணும்னு ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கார். அவர் தான் ஒரு பெரிய என்ஜினியர். பிளான் என்ன பண்ணிக்கிறாருன்னா, இந்த ஆசீர்வாதத்தை தூக்கி
ஆபிரகாம் மேலே வைக்க போகிறேன். ஆபிரகாமுடைய சந்ததிக்கு போயிட்டே இருக்கோம். அந்த சந்ததியில் இயேசு பிறக்க போகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேலே வைத்து ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இது பாஸ் ஆன் ஆகும்னு வச்சுட்டாரு. அதனால தான் பாருங்கள், ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு, அவருக்கும் அதே ஆசீர்வாதம். யாக்கோபு, யோசேப்பு, அப்படியே தாவீது, இப்படி போகுது. அந்த தாவீதின் குமாரனாகிய இயேசு என்றாங்க பாருங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து தான் லிங்க்கு. என்ன லிங்க்குனா, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, இயேசுவை நம்ம ஆண்டவரே நீர் இரட்சகர், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நீ என் உள்ளத்தில் வாங்க, என்னை மன்னிக்கிறதுக்காக, என் பாவத்தை கழுவுறதுக்காக சிலுவையில் மரிச்சிரு, அதை நம்புறேன்னு விசுவாசிக்கும் பொழுது நம்ம என்ன ஆகுறோமா, இயேசுவின் பிள்ளையா மட்டும் இல்லை, ஆபிரகாமின் வித்தாவும் மாறுறோம். எப்படி? இயேசு கிறிஸ்து மூலம் நீ ஆபிரகாமோட கனெக்ஷன் ஆயிடுற. இது ஒரு 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 ஆழமாக இருக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருன்றதை தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி அநேகர் அவர்கள் தகப்பனும் தாயும் வேறு யாரோ ஒரு ஊரில் வச்சுக்கிட்டு, அதான் உண்மை, அவங்க பூட்டை நிறைய யோசித்துக்கிட்டு நான் இந்த ஜாதி, நான் இந்த ஊருன்னு வைராக்கியமாக இருக்கிறது நிமித்தம் அவங்க இழக்கிற காரியங்கள். அவங்களாம் வைராக்கியமாக இருக்கிறது அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய சித்தம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்துருவாங்க. அவன் கிறிஸ்டியன் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவான், அவன் ட்ராக் எங்கே போயிடுது, வேற எங்கேயோ ஊருக்கு போய் அவனுடைய பெருமை எல்லாம் மாம்சமான பெருமைகளில் ஆவிக்குரிய இதை அவன் என்ன பண்ணிடுறான், கெடுத்துக்கிறான். அதனால் நம்முடைய எங்கே ஊரில் பிறந்தாலும், எந்த சூழ்நிலை பிறந்தாலும், அது எந்த ஜாதியாக இருக்கணும், ஒரு குப்பத்தட்டில் பிறந்து தூக்கி போட்டு வெறுத்துட்ட ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம், கல்யாணத்துக்கு வெளியே பிறந்த குழந்தையாக இருக்கலாம், எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு கடவுளுடைய தெய்வீக திட்டமும் ஒரு நோக்கமும் உண்டு. அவனுடைய பின்னணி பற்றி பேச்சு இல்லை. அந்த பேக்ரவுண்டை ஆண்டவர் தான் பண்ணுறான். அவங்க தாத்தா கிடையாது, அவங்க அப்பா கிடையாது. ஆண்டவர் முன்குறிக்கிறார். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு முன்னால் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று அறிந்திருக்கிறேன்றார். அதனால் கொஞ்சம் உங்கள் கண்ணோட்டம் மாறட்டும். எப்படின்னா, இதை புரிஞ்சால் தான் ஒரு மனுஷன் தனியாக யாருமே இல்லைனாலும் வாழ்ந்து காட்ட முடியும். இல்லாட்டா கூட்டத்தை நம்பி, ஜாதி நம்பி, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், அவன் காலில் விழுந்துட்டு கடவுளுடைய அருள் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டு ஏதோ தப்பிச்சுட்டு போவாங்க. ஆண்டவருடைய தயவுன்னு வரும் பொழுது அவனுடைய முயற்சிக்கும் அவனுடைய திறனுக்கும் மிஞ்சின ஆசீர்வாதம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, இவர்களெல்லாம் ரொம்ப பெருசாக உழைக்கலை. எப்படியோ இன்னொருத்தர் சொத்து, இன்னொருத்தர் பணம் எல்லாம் இவனுக்கு சேர்ந்து வந்துடுது. இது ரொம்ப அநியாயம் மாதிரி இருக்கும். ஆனால் அவர் வச்சுக்கிறது தான் அநியாயம். அதுதான் கிருபை. கிருபைன்றதே அநியாயம் சார். கிருபைன்றது அநியாயம்னா என்ன அர்த்தம் சார்? நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டிக்கப்படணும். தப்பே செய்யாத ஒரு பரிசுத்தமாக இன்னசென்ட்டாக இருக்கிறவர் அவர் என் சார்பாக தண்டிக்கப்படுறாராம். இது அநியாயமா? அநியாயம் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அநியாயம். நான் செய்த தப்புக்கு என்ன அடித்து சிலுவையில் தொங்க விடணும். ஆனால் பாவமே அறியாத பரிசுத்தர், இந்ததுக்காக தான் நான் பிறந்தேன், எல்லாருடைய பாவத்தையும் சுமக்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் சுமக்கிறார். அதுதான் கிரேஸு. அந்த கிரேஸ் குவைட் அன் அன்ஃபேர் ஸ்டோரி. அன்ஃபேர். ஆனால் அன்றைக்கி பாருங்கள், அந்த அன்ஃபேர்னு நம்ம பேசுகிறோம். அந்த பரபாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் உலகத்திலே அந்த ஊரில் அப்போது பெரிய கிரிமினல், கொலைக்காரன், ரேப் பண்ணுறது, ரொம்ப ஒரு கொடூரமான பாவி. அப்போ இந்த பாவியை வச்சுட்டா இந்த இயேசு விட்டுலான்னு ஜனங்க சொல்லுவாங்கன்னு அவரை நிறுத்திட்டு 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் சிலுவையில் அறைவோம், ஒருத்தரை விட்டுலான்னா ஜனங்க பரபாஸை விட்டுட்டு இயேசு சிலுவையில் அறையின்றான். அப்போ அந்த பரபாஸ் இயேசு சிலுவையில் அரைஞ்சி தொங்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்க வராங்க எல்லாரும். இவரும் வராராம். அது பைபிள் எழுதி இல்லை, இது ஹிஸ்ட்ரியில் எழுதிக்குது. அவர் பார்த்துட்டு சொல்கிறாராம், நீ அந்த இடத்துல இருக்கிறனால தான் நான் ஃப்ரீயாகிறேன். நீ அங்கே இல்லாட்டா நான் அங்கே ஏற்றிட்டு இருப்பாங்க. இதுதான் சார் கிரேஸு. அந்த பரபாஸ் சொல்கிற கதை தான் நீங்களும் நானும் சொல்கிற கதை. நான் என் பாவத்துக்கு தண்டிக்கப்படணும், ஆனால் நீங்கள் சுமந்துட்டுங்களே, அதனால் அந்த சாபத்தின் கஷ்டங்களை நான் சுமக்க தேவையில்லை. பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது. ஆனால் இது அறியாத ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அவரும் சுமந்துட்டு நானும் சுமந்துக்கிறேன்னு இருப்பாங்க. நீ சுமக்கக்கூடாதுன்னு தான் அவர் எடுத்துட்டாரு, நீ இப்போ ஃப்ரீயாக இருக்கணும். அது உன் சொந்தம் கொண்டாடினா தான் அது ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் சொந்தம் கூட கொண்டாடுறதுக்கு அறிவு இல்லை நமக்கு. அறிவுனா அந்த பைபிள் எழுதிக்க ஞானம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆமாம் சார் நான் தப்பு செஞ்சுக்கிறேன்,
நான் கஷ்டப்படணும், நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் கஷ்டப்பட வேண்டாமா அப்படின்னு இவர் நியாயம் பேசுகிற மாதிரி பேசி தன்னையே சபிச்சுக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரு, இல்லை ராஜா, நீ கஷ்டப்படுறதில்ல, நான் அது கஷ்டப்பட்டதுனால நீ ஃப்ரீயாக இருக்கணும். அதுதான் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யமான நான். அவர் சொல்கிறார், ஐஸ்வர்யமான நான் தரித்திரனாய் மாறினேன். இயேசு வந்தார் பாருங்க, அவர் வறுமையில் இருந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அவர் பிறந்தது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப கோடீஸ்வர மாதிரிலாம் இல்லை. ஆனால் வானத்தையும் பூமி சொந்தக்காரர் அவர். ஆனால் அவர் பார், தன்னை தாழ்த்தி ஐஸ்வர்யமான நான் தரித்திரனாய் வந்தேன். ஏன்னா தரித்திரனாகிய நீ ஐஸ்வர்யமாய் மாறணும். அவர் நோக்கம் என்ன, நான் இதை செஞ்சதுக்கு காரணம் தரித்திரனாகிய நீ ஐஸ்வர்யமாய் மாறணும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்குவாங்க? இல்லை, அவங்களாம் மத ஆவி பிடிச்சிட்டு இல்லை நான் தரித்திரமாக இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம்னு சிலவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், எல்லாரும் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படணுன்னு தான் ஆண்டவருடைய சித்தம். எல்லாருக்குமே அதானாங்க, நம்ம கஷ்டப்படணும்னு என்னத்துக்கு இருக்குது ஒரு வாழ்க்கை. நீ கஷ்டப்படக்கூடாது தான் நான் எல்லாத்தையும் சுமந்தேன், அதை நீ பெற்றுக்கொள்ளு. அதுதான் இன்றைக்கி மத மாற்றம் கிடையாது. இயேசுவானவர் சிலுவையில் பண்ணதை நீ ஏற்றுக்கொள்ளணும். நீ கோயிலுக்கு வரணும், சர்ச்சுக்கு வரணும்லாம் உன்னை எவனும் அழைக்கலை, நான் அழைக்கலை. நீ இருக்கிற இடத்துல நீ இயேசு சாமி மேலே விசுவாசத்தை வச்சு, மதம் இல்லை, அவரோட உறவு டெவலப் பண்ணிக்கங்க. நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் அவரோட பேசலாம், மொபைல் ஃபோனில் ஆளுங்கிட்ட பேசலாம், தான் ஆண்டுகிட்ட பேசலாம். இந்த உறவுக்கு மதம் இல்லை, மதத்துக்கு மிஞ்சி ஒரு உறவு இது எந்த மதத்துலேயும் நம்ம சிக்கிக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவ மதத்திலே இருந்தேன், கிறிஸ்டியனாகவே இருந்தேன், பிறந்துட்டேன், என்ன பண்ணுறது, அப்படி தான் இருந்தேன், நல்லது. ஆனால் ஏசு சாமி அறியாமல் அவரை தவிர மிச்சதெல்லாம் போய் பார்க்குறதுக்கு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். இப்படி 19 வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தின் நிமித்தம் தான் இந்த அறிவு இப்போ ஸ்லோவாக இதெல்லாம் கற்றுக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுக்குன்னா, எனக்குன்னு ஒரு கோயிலுக்கு வாங்க, என்னை பாருங்கள், அப்படி யாரையும் கூப்பிட்றது எனக்கு இடமும் கிடையாது, அப்படி காரியமும் கிடையாது. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன்ட்ட சொல்கிறான், அங்கே பிரியாணி போடுறாங்கடா, போய் சாப்பிட்டுக்கணும். அந்த வேலை தான் நான் செய்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு மேக் an effort. யூ ஹேவ் டு பை அ பைபிள், யூ ரீட் இட் அண்ட் ஃபைண்ட் அவுட். அதில் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா எல்லாம் பார்த்துங்க நீங்கள். ஆனால் சொல்கிறேன், நான் கண்டதை சொல்லுறேன் என்னென்னா, உன் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, உன் வாழ்க்கையில் சுகம், வாழ்க்கையில் வியாதியிலேருந்து விடுதலை மட்டும் இல்லை, பாவத்திலேருந்து விடுதலை. இன்றைக்கி அநேகருடைய சமாதானம் இல்லாத நிலைமை அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்கலாம். உன்னுடைய குற்றமான சாட்சி ஒன்றே நீ எங்கே போனாலும் உன்னை தொல்லை கொடுக்குது. நீ கண்ணை மூடி தூங்கினா கூட அங்கே நிம்மதி இல்லை. நீ செய்த தப்பை எப்படி மறைக்கிறதுன்னு தெரியாதனால தான் நீ மறைக்க பார்க்குற. ஆனால் மறக்க முடியலையே. அதனால் தண்ணி அடிக்கணும் சார். தண்ணி அடிச்சுட்டா காலையில் தெரிஞ்ச பிறகு திருப்பி வந்து நிற்குமே. அதுக்காக இயேசுவானர் சிலுவையில் மறிச்சார். பாவம் செய்யாத பரிசுத்தவான், அவரை நம்பும் பொழுது அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட போல உன்னை பாவமே செய்யாத பரிசுத்தவானை போல நான் பார்க்குறேன் அப்படின்றார். இந்த உணர்வு உள்ளே வரப்போல் தான் யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் கில்ட்டி கான்ஷியன்ஸ். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் செஞ்சு ஆபிரகாம் சந்ததியாக மாறுறோம். இன்றைக்கி ஆபிரகாமை பற்றி நீ யோசிக்க போல் அவரை தனியான ஒரு மனுஷனாக கூப்பிட்டார். இன்றைக்கும் உன்னை தனியாக தான் கும்பலில் கோயந்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் கும்பலாக வந்துட்டோம். அப்படி இல்லை, கும்பலாக சொந்தக்காரன் அப்பா அம்மா தாத்தா இல்லை, தனியாக ஒருவனை கூப்பிட்றாரு. ஹீ பிக்ஸ் அப் ஒன் பர்சன். இன்றைக்கி நிறைய பேர் கமிட்டிலாம் வச்சுருப்பாங்க, கமிட்டிலாம் இருக்கட்டும். ஆனால் கடவுள் ஒரு நபரை எடுத்து யூஸ் பண்ணுறாரு. ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஒரு ஆணாக இருக்கட்டும், அந்த நபரும் ஆண்டவரும் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் மெஜாரிட்டி. இது ஆவிக்குரிய காரியம் நான் சொல்கிறது. உலகத்தில் இருக்கிறவங்க 1000 பேர் 1000 செய்வாங்க. இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நீ எனக்கு யார் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. நீ தனியாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னோட சேர்ந்தார். நீ தனியாக இருந்தாலும் தனிமை இருக்காது. உன்னோட அவர் நண்பனாய் மாறுறாரு, உன்னை வழி நடத்தினார். 2வது காரியம் என்ன சொல்கிறாரு, உன்னை தனியாக இருக்கப்போ நான் அழைச்சேன், நான் ஆசீர்வதிச்சேன். இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். அவர் ஆசீர்வதித்த உடனே என்ன ஆகும் தெரியுமா, வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை பெருக ஆரம்பிக்கும். யூ வில் ஸ்டார்ட் டு மல்டிப்ளை. பாருங்கள், பைபிளில் பார்த்தீங்கன்னா பெருக்கம், அபண்டன்ஸ் வருது. ஒன்றும் இல்லை, ஜனங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் 3 நாள் என் பிரசங்கத்தை கேட்டுக்கிறாங்க, எதாவது சாப்பாடு கொடுக்கணுண்டா, இல்லை மயங்கி இங்கி போயிடுவாங்கன்னு கேட்டால் அங்கங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு 7 ரொட்டி. அந்த 7 ரொட்டியை எடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தேங்க் பண்ணுறாரு கடவுள்கிட்ட, இருக்கிறதுக்கு நன்றி. 2வது காரியம் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சோடனே அது பெருகுது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அழைக்கிறத நம்ம காது கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் தாய் வயிற்றுலேருந்து அழைச்சிக்கிறீர் ஆண்டவரே, ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தை காமிங்க. வெறும் பணம் சம்பாதிக்கிறது தான் என்னுடைய நோக்கமா? சொல்லுங்கள் சார். இல்லை சார், பணம் சம்பாதிக்கிறது ஒரு தொழில், ஒரு ஒகேஷனு, அது எல்லாருக்கும் தேவை. ஆனால் அதுக்கு மிஞ்சி ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் அப்படின்னு அவன் அறியணும்.
உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு போகல. நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆளாக மாறுவோம். சக்ஸஸுக்கு மிஞ்சி ஒரு சிக்னிஃபிகண்ட் லைஃப் சார். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை, பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஃபேமஸ் ஆகணும் நிறையா பேர் நினச்சிக்கோங்க. இன்றைக்கி யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகணும், இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகணும், நிறையா லைக் வரும். அதெல்லாம் ஒரு கற்பனையில் இருக்காங்க. லைக் பண்ணுறவங்கெல்லாம் வேறு வழியிலன்னு சும்மா தட்டி விட்டுட்டு போவாங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு 5 பேருடைய வாழ்க்கையை நம்ம தொடரலாக இருக்கோம். நம்ம மூலம் ஒரு 5 பேர் நன்மை பெற்றுக்கிறாங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப். அதுதான் ஒரு சிக்னிஃபிகண்ட் லைஃப். இன்றைக்கி கார் வாங்கிட்டேன் சார், வீடு வாங்கிட்டேன் சார், பொண்டாட்டி இருக்குது சார், பொண்டாட்டி ப்ளஸ் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது சார், இதெல்லாம் சொல்லு பெருமையாக நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஏன்னா இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஜாலியாக இருக்கிறேன், நான் செழிப்பாக இருக்கிறேன், இருந்துக்கோ. ஆனால் உன் வாழ்க்கையில் இந்த பணமும் பொருளும் வீடும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் பாய் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய கொண்டாட்டம் கிடையாது. பைபிள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, 1000 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சு ஆடி இருந்தார். கடைசியில் அந்த ஆளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாமே மாயா போயிடுச்சு. மாயைன்னு சொல்லி போயிடுச்சு. கடவுளுடைய இறக்கம் அவங்க அப்பாவுக்கு கொடுத்தது வாக்கு தத்துனால அந்த ஆள் தப்பிச்சார். இல்லைன்னா அதுக்குள்ளே பைத்தியமாக இருக்கணும். டிப்ரெஸ்ட் கண்டிஷன் ஆயிடுச்சு. அப்புறம் மாயைன்னு எழுதினார். ஆனால் உலகத்திலேயே ஞானி, உலகத்திலேயே பணக்காரன், அந்த மாதிரி பணக்காரன் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு பணக்காரன். ஆனால் வாழ்க்கையை பெண்களை பார்த்து விபச்சாரம் தான். அது மாதிரி போய் அவங்க லைஃப்பு ப்ளஷருக்கு போய் கடைசியில் அவர் ஒரு அவுட் ஆஃப் ஆர்டர் டிஸார்டர் மேனாக மாறிடுச்சு. இன்றைக்கி பார்த்து கொண்டு இருக்கிறங்க உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் பேக்ரவுண்ட் சரியில்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு யாரும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜாதி இல்லை, இந்த மாதிரி ஒரு கோயில் இல்லை, இந்த மாதிரி ஊர் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு அது தெரியாது, எல்லாம் படிப்பு இல்லை, இப்படிலாம் சொல்லலாம். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்முடைய குவாலிஃபிகேஷனாக நான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம்கிட்ட இருந்து உன் கனெக்ஷனை கொண்டு வரேன், அந்த கனெக்ஷனை உண்டு பண்ணுறேன் இயேசு மூலம், அந்த ஆசீர்வாதம் உனக்கும் வரும். உன் வாழ்க்கையை நான் என்ன பண்ணுறேன், தனியான ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை, தனியாக வா, என்னையும் எடுத்து பயன்படுத்துங்க, என்ன ஒரு பிரோஜனமாக இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக மாற்றுங்க. சார் நீங்கள் ஜெபம் பண்ணி பெரிய பாஸ்டர் ஆகணும், இல்லை பிரசங்கியார் ஆகணும், இல்லை பிஷப் ஆகணும்னு சொல்லல. நீ ஒரு பிஸ்னஸ் செய், ஆனால் எத்தனை ஜனக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீ மாறலாம் தெரியுமா? உன்னை நோக்கி பணம் வரும். ஏன்னா அந்த பணம் எப்படி பயன்படுத்துகின்ற ஞானமும் ஒரு 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 உன் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். பலருக்கு கொடுக்குறவனாக இருப்பேன், பலர் ஆசீர்வதிக்கிறவனாக இருப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சார். ஒருத்தனுக்கு கொடுப்பான், அவன் திருப்பி தரேன்னு சொல்லி திருப்பி தராட்டா கூட பரவாயில்ல போடா அப்படின்ற ஒரு பெருந்தன்மையும் செழிப்பும் நமக்கு வந்துடும். இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன், கற்பனையில் பேசலை. அவங்கள குறித்து கசப்பும் இருக்கக்கூடாது. சரி, அதுதான் ஒரு விடுதலை. நம்மளை ஏமாத்துறான்னு தெரியும், ஆனாலும் கொடுக்குறோம். ஏதோ தேவையில் வந்துக்கிறான், கல்யாணம் இதை கொடுத்தா தான் அவனுக்கு கல்யாணம் நடக்குன்ற மாதிரி சொல்லுவேன். அது வாங்க போல் பயங்கரமாக பேசுவாங்க. ஐயோ, அவங்க அம்மாவும் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆனால் அதை குறித்து நம்ம व्यसனப்படக்கூடாது, கசப்பு வரக்கூடாது. நல்ல காரியம் தானே செஞ்சோம், பரவாயில்ல வச்சுக்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் அத்தகைய ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். இதுக்காக நான் கோடீஸ்வரன் ஆன பிறகு நான் செய்வேன்னு சொல்ல முடியாது. இருக்கும் பொழுது அந்த 1000 ரூபாயில் 200 ரூபாய் எடுத்து கொடுக்குறவனாக இருக்கணும். ஆபிரகாம் செழிச்சான், செழிப்பான ஒரு மனுஷனாக மாறினான். இன்றைக்கி ஆண்டவர் உன்னையும் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்களேன். அவர் கரத்தில் அந்த அப்பத்தை கொடுத்தாங்க, அவர் பெற்று ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தார். இன்றைக்கி உங்கள் தாளந்தையும் உங்களுடைய பணத்தையும் உங்கள் உயிரும் எவ்வளோ வருஷம் இன்னும் இருக்க போகிறோமோ எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் வச்சுட்டு, ஆண்டவரே ஐ கிவ் மை செல்ஃப் டு யூ சொல்ல போல் ஹீ வில் பிளெஸ் இட். அப்போ தான் அது பெருகுது, மல்டிப்ளை ஆகுது. இட் பிகம்ஸ் அ பிளெஸ்ஸிங். ஒருத்தருக்கு இல்லை, பலருக்கு. ஒரு சின்ன பையன் பாருங்கள், அவன் வச்சு இந்த ப்ரெட்டு அண்டு ஃபிஷ்ஷு கொடுத்தான். அது என்ன ஒரு டிஃபன் பாக்ஸில் இவ்வளோ தான் இருந்திருக்கும். அதை ஆண்டவர் எடுத்து ஆசீர்வதிச்சார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறினான். அவனே தின்னுட்டு தூக்கி போட்டு கூட போயிருக்கலாம், தப்பு கிடையாது, அம்மா சொன்னதை கீழ்ப்படிஞ்சான்னு. ஆனால் என்னைக்கு அவன் தன்னை இன்வெஸ்ட் பண்ணான் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கி யூ கேன் இன்வெஸ்ட் யுவர் லைஃப். எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி போனார். இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் எப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஓடுற ட்ரெண்டு இன்னும் ஒரு 30 வருஷத்தில் அப்படியே போயிட்டு அப்படி வயசாகிடும், அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். இப்படியே தான் போகிறோமா? இன்றைக்கே மாற்றிக்கலாம். ஆண்டவரே என் லைஃப்பை உமக்கு கொடுக்குறேன், நீங்கள் வழி நடத்துங்க. நீங்கள் அழைத்தவர் உண்மை இல்லவர். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், என் பிஸ்னஸ் ஒரு நோக்கத்தோடு போகணும், பணம் வரணும். பணம் கூட ஐ வாண்ட் ப்ராஸ்பெரிட்டி வித் அ பர்பஸ். கரெக்டாக சொல்கிறேன்னா, ப்ராஸ்பெரிட்டி வித் அ பர்பஸ்.
கடவுள் வந்து நீ பிச்சைக்காரனாக இருக்கணும்னு ஆசைப்படல, நீ நல்லா செழிப்பாக இருக்கணும், ஆனால் ஒரு நோக்கத்தோடு இருக்கணும். எத்தனை பேருக்கு நான் ஆசீர்வாதமாக மாற போகிறேன், எதில் என் விதையை விதைக்க போகிறேன், என்ன மாதிரி நபருக்கு உதவி செய்ய போகிறோம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க சார், ஆண்டவர் பார்த்து நல்ல நோக்கம் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி உன்னுடைய தகப்பன் தாய் ஆகிய ஆபிரகாம் சாராளாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க போகிறாங்க சார், உன் வம்சம் அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மிஞ்சி இயேசு கிறிஸ்து மூலம் நீ ஆபிரகாமின் பிள்ளையாக மாறும் பொழுது அந்த ஆசீர்வாதம் உன் மேலே நிறக்க போகுது. இது வரைக்கும் வறட்சியாக இருந்திருக்கலாம், இது வரைக்கும் அறியாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, நிறைய காரியம் தெரியாது. இல்லை இப்போ நான் பேசுகிறேன், எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் நிறைய காரியம் தெரியாது. தெரியலன்னா நான் கண்டுபிடிச்சி கேட்டு சொல்கிறேன்னு தான் சொல்ல முடியும். அதனால உங்களை தப்பாக நினச்சிக்கலாம். இது வரைக்கும் தெரியாட்டா கூட இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, என்னை குறித்து ஒரு செல்லா காசு மாதிரி நான் யோசித்திருக்கேன், ஆனால் எனக்கும் ஒரு 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 வேல்யூ கொடுக்குறீரு, நீங்கள் ப்ளஸ்ஸில் சிலுவையில் மறிச்சது ஆட் பண்ணுறீரு, ஆசீர்வச்சு மல்டிப்ளை பண்ணுறீரு, அடுத்தது என்னை மூக்கு கொடுக்குறேன், எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்கள். ஏசாமிகிட்ட பேசுங்க சார். தான் நான் இவ்வளோ தூரம் யாராவது சொல்லுவாங்களா, எனக்கு கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது, நீங்கள் வா உன் காணிக்க கொடு. இது இன்றைக்கும் நான் பிச்சை எடுத்ததில்லை, யாரையும் ஏமாத்தினதில்லை. நான் சொல்கிறேன், நான் ஒரு சப்தம், ஐம் ஜஸ்ட் அ வாய்ஸ். கேளுங்க, பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் அடுத்தபடி நீங்கள் மாறுவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். அப்பா, இதை பார்த்துக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, திருப்புமுனை கொடுங்க ஆண்டவரே. அவங்க உங்களோட கனெக்ட் ஆகிட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்க வாழ்க்கையில் வரணும், நல்ல சுகம் வரணும், உயர்வு வரணும், வறட்சி நீங்கி செழிப்பை காணட்டும், உண்மையாகவே உங்களை தேடட்டும் ராஜா. மதம் வேண்டாம், மதம் வேண்டாம். இருக்கிற இடத்துல உம்மோட கனெக்ட் பண்ணி, ஏசாமி என் உள்ளத்தில் வாங்க, என் அனைத்து பாவத்தையும் மன்னிங்க, என்னோட பேசுங்க, என் கரை பிடிச்சி நடத்துங்க, எனக்கு யாரும் இல்லை நீங்கன்னு சொல்ல போல் நீங்கள் அதை செய்யுங்க, அவங்க வாழ்க்கையை செழிக்க செய்யுங்க. இயேசு மூலம் கேட்கப்பதாவே ஆமென். மை ஃப்ரெண்ட்ஸ், 26ஆம் தேதி இந்த மாதம் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு YMCA நந்தனத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா இல்லை, நீங்கள் பாருங்கள், அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வாங்கன்னு உங்களை அழைக்கிற isaacjoe.com போனுங்கன்னா டிக்கெட் வாங்கிடலாம் அங்கே. அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக வந்தால் அங்கேயும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணால் புக்கிங் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. நீங்கள் கூகுள் பே மூலமும் பே பண்ணி நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம், புக்கிங் பண்ணலாம். ஆக மொத்தம் நீங்கள் எல்லோரும் குடும்பமாக நீங்கள் வாங்க. அது உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பில்ட் பண்ணும். அதுதான் என் நோக்கம், வந்து ஜனங்களை பில்ட் பண்ணும், ஒரு என்கரேஜ் ஆகணும், நம்ம வாழ்க்கையில் வச்ச நோக்கங்கள் நிறைவேறணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. உங்களை அனைவரையும் அழைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து சேருங்க. தேங்க்யூ. சகோதரர் ஐசக் ஜோ வழங்கும் ஓப்பன் ஏர் லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு நடைபெறும். சென்னை நந்தனம் அண்ணா சாலையில் உள்ள YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. இசையும் இறைவனும் கலந்த ஓர் இனிய மாலை பொழுதை காண அனைவரும் வாருங்கள். இதற்கான டிக்கெட்டுகளை www.isaacjoe.com என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் புக்கிங் செய்து பெற்றுக்கொள்ளலாம். ஐசக் ஜோ லைவ் கான்சர்ட் அன்பின் சுனாமி.